கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே பேரொழியாய் நின்ற திருவுருவே ஆசானியனை ஆள்பவனே குருநாதா பக்ரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். லோக்கி ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி ப்ரோ, எல்லாருக்கும், கார்த்திகேயன் சார், கார்த்திக் யோகி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ, வினோத் ப்ரோ, பிக் ஃபேன். இந்த படம் வந்து இங்கே பேசினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய ஆட்டிடியூட் என்ன, இந்த படத்துடைய உருவாக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆரம்பித்த இடம் அப்படின்னு சொல்லணும்னா, நான் வந்து நிறைய லவ் படம் பண்ணிகிட்டே இருக்கோம். லவ் பாட்டு, நம்ம பாட்டுனாலே சாஃப்ட்டு அப்படி இப்படின்றாங்களே, இதை எப்படியா மாற்றிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ரத்னா ப்ரோ வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார். சரி, ஏதாவது இப்போ குவக்கியாக எக்ஸென்ட்ரிக்காக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டதுலேயே என்னை ரொம்ப பாதித்த, இது வரைக்கும் நான் நிறைய லவ் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், பட் என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த, திரும்ப எனக்குள்ளே இருந்த அந்த வறண்டு போன அந்த லவ் ஸ்பிரிட்டை திரும்ப ரீகிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சொன்னார். ஸோ அதனால தான் நான் இந்த மேடையில் இருக்கேன். அதனால் அவருக்கு நன்றி. ஏன்னா 29 வந்து கம்ப்ளீட்லி ரத்னாஸ் வேர்ல்டு. அவர் மண்டைக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா. அண்ட் இட்ஸ் வெரி க்யூரியஸான மண்டை, அது என்னென்னமோ வரும் அந்த மண்டைக்குள்ளேருந்து. ஸோ அதனால் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். விது, முதல்ல நான் வந்து இவரை நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், பட்டு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற அன்றைக்கி நான் போகிறேன், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். சில நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது குரு சோமசுந்தரம் சார் வந்து நிறைய படத்தில் வருவார், சில படத்தில் அவர் தான் வந்திருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த கேரக்டரில் பொருந்திருப்பார். ஸோ இப்போ தான் வந்து ஓகே அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி நான் ரத்னாகிட்டே நிறைய சொன்னேன். த ஃபர்ஸ்ட் தாட் ஐ ஹேட் வாஸ் வாட் அ ஹேண்ட்ஸம் கை, வெரி குட் ஃபீச்சர்ஸ், ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நான் இந்த இந்த கதை அவர் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர், அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த டிமீனர், இந்த ஜென்டில் சஜஷன் ஆஃப் வெரி ரக்கட் மேன்ஹுட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக கேரி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னோம். பிரீத்தி அஸ்ரானி பயங்கரமான பர்ஃபார்மர். ஆக்சுவலாக நான் ரொம்ப அவங்க ஒர்க் நிறைய எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா விமன் வாய்ஸ் வந்து எப்பவுமே நான் பண்ணுற படங்களை பொதுவாக எனக்கா அமையும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விமன் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து பயங்கரமாக அதை நோட் பண்ணிவிடுவாங்க, அது மியூசிக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி நான் நன்றி சொல்கிறத விட இது 29 படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம், இது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ட்ரெண்டில் வந்து இப்போ காதல் படங்கள் அப்படின்னா வந்து டேட்டிங் அதோட ஒரு அவுட்லேயர்லேயே படங்கள் இருக்குது. பட் லவ்வை டீப்பாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அந்த டீப் டைவ் எடுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியல. ஏன்னா மாடர்ன் லைஃப் வில் நாட் அலவ் ஒரு பொய்டிக்கான லவ் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இனி இருக்கும் இந்த ஃபாஸ்ட் லைஃப்லன்னு சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் லவ் வித்தவுட் போய்ட்ரி வந்து வேஸ்ட்டு தான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கான்ட் ஹாவ் பியூட்டிஃபுல் சாங்ஸு, கேனாட் ஹாவ் ஆர்கெஸ்ட்ராஸ் பிளேயிங், ஃப்ளூட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட்டோட எசன்ஸை யூஸ் பண்ண முடியாது. லைக் நிறைய லவ் வந்து ஒரு ஆன்மா சம்பந்தமான விஷயன்றது தான் எனக்கு 29 கற்றுக் கொடுத்துச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஏன்னா நான் வந்து இன் மை மைண்ட் ரொம்ப ப்ராக்மேட்டிக்கான, ரொம்ப ரேஷ்னலான, ப்ராக்டிக்கலான பர்சன். எனக்கு என்னென்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறமா லவ்லாம் இருக்குமா அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, ஏன்னா வி பில்டப் லவ் ஸோ மச் இன் அவர் ஹெட் இந்த நேம் ஆஃப் போய்ட்ரி சாங்ஸு. ஏன்னா இப்போது ஃபிசிக்கல் மட்டும்தான் லவ் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ லவ் பாட்டு வரணும், எதுக்கு காதல் பாடல்கள் திரும்ப திரும்ப வந்து அதுக்கான தேவை ஏன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணுங்கும்போது லவ் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட தேடல். ஸோ 29 இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கான்வர்சேஷன், ஒரு நேர்மையான உரையாடல். இந்த படத்தை பார்க்க வாங்க, நீங்கள் இதை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுங்கன்றதெல்லாம் சொல்கிறதுக்கான எந்த அவசியமும் எனக்கு இல்லை. ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் டு ஹவ் ஸ்கோர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அமேசிங் லிரிக்ஸ் டு ஸ்டார்ட் வித் ரத்னா. அவர் வந்து அவர் பாட்டு வச்சுருக்கேன்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பண்ணோம், அந்த ஒரே நாளில் பண்ணி முடித்தோம் அந்த பூ பாடல். உமாதேவி ரொம்ப அவங்களுக்கு எங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. உமாதேவி வந்து நானும் ரத்னாவும் பொதுவாக மீட் பண்ணாலே வந்து மற்றவங்கலாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா நானும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பேன், அவருமே வந்து ரொம்ப ஜோவியலான பர்சன். ஸோ ஒரு இரிட்டேஷன் மோடுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது.
ஸோ நல்ல லவ் பாட்டு, ரொம்ப ஸ்பிரிட்டடான லவ் சாங்ஸ் எழுதணும்னு வருவாங்க. கடைசியில் தலைவலியோட கிளம்பி போவாங்க எங்களோட பேசிட்டு. ஆனால் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க இந்த படத்தில். பாக்யம் சங்கர் சார், நீங்கள் ஒரு அருமையான பாடு எழுதியிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 29 வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டுடைய காதல் படங்கள் வந்து மற்ற ஊர் காதல் படங்கள் மாதிரி கிடையாது. இது நான் வந்து பொலிட்டிக்கலெல்லாம் சொல்லலை. பட் we have always had a history of லவ்வை ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது, பொயட்ரியை வந்து ரேஷ்னலாக டீல் பண்ணுறது. ஆர் இப்போ ஒரு நிலவை பற்றி பேசினா கூட நம்ம ஊரில் அந்த நம்ம மொழியில் அது கேட்டால் புதுசு தான். எப்பயுமே நிலவு அதே தான், பட் ஆனால் திரும்ப திரும்ப அதை பேசும்போது புதுசாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய லவ் ஃபிலிம்ஸ் லெகசியில் கண்டிப்பாக 29 இருக்குன்றதை நீங்களே இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த படத்தோட வெற்றி விழாவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இது எதிர்பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். ஃபர்ஸ்ட்லி மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் டு ஆர் கெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். இதுவும் நான் எதிர்பார்க்கல, வந்தோடனே எல்லோரும் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் பார்த்துருக்கீங்க. இதில் நீங்கள் சத்யா விஜயா பார்த்தீங்க. ஸோ படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் விஜி. It's a love story of a 29-year-old boy, Satya, and a 21-year-old girl, Viji. So, in the age gap, நம்ம கொஞ்சம் கிளியராக தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா there's a reason for this. Though Viji is 21-year-old, அவருக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது லைஃப்பில். என்ன அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு பொண்ணு, ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். வேறஸ் சத்யாவுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. ஹி இஸ் ஆல்சோ ஃபோக்கஸ்ட், பட் ஓன்லி ஆன் விஜி. விஜி மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ். அப்படி தான் சத்யா. பட் நம்ம எல்லா லைஃப்பில் தெர் வில் பி அ பர்சன் நம்ம லைஃப்க்கு வந்து தெல் சேஞ்ச் சம்திங் இன் ஆர் லைஃப், தெல் சேஞ்ச் சம்திங் வித்இன் அஸ். மேபி விஜி சத்யா லைஃப்பில் அப்படி ஒரு பர்சனாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கனெக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் yeah, it's a beautiful journey of Satya and Vijay. In the Kutti Glimpse, it's just ஒரு entry நம்ம 29 ஓட வேர்ல்டுக்கு. ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் 29. இன்னும் நிறைய இருக்குது. இது just to feel that what we have created. And இன்னும் ட்ரெய்லர் அண்ட் நிறையா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலான, ரொம்ப நேச்சுரலான, நீங்கள் சொன்ன மாதிரி க்யூட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர்ஸ் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். பிகாஸ் வி ஃபீல் அது ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, பட் அது அந்த நேச்சுரல்னஸ் வர்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான இது பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2010 டைம்லைனில் செட்டாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இன்னசென்ட்டான டைம் அது. ஸோ லவ் ஆல்சோ இஸ் லைக் மோர் சிம்பிள் அண்ட் ரொம்ப ஜென்வன் அண்ட் ஆனஸ்டான லவ்வாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அண்ட் படம் பார்க்கும்போது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸ், மியூசிக், எவ்ரி திங் சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலில் உங்களை கொண்டு போகும். அண்ட் த டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் பின் பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை ரத்னா சார். அண்ட் எனக்கு விஜய் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்போதும் ஹீ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ நோ உங்களால் இது பண்ண முடியும்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ். To our producers, Karthikeyan sir, Lokesh Kanagraj sir, Karthik Subraj sir, thank you so much for coming today in the event and for trusting us, especially for having faith in the story. எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And to my cast, Vidhu, it's very important to have an understanding co-actor, and I'm glad to work with you. Thank you so much. And to the entire cast of 29, thank you so much. இன்னும் நிறையா பேசணும், பட் ஐ திங்க் இப்போது இதுக்கு கொஞ்சமாக பேசுகிறேன், ட்ரெய்லருக்கு இன்னும் பேசுகிறேன். பட் யா, ஐ ஹாவ் அ லாட் டு ஸ்பீக். பட் ஓகே, ஷான் ரால்டன் சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் மேஜிக். ஒவ்வொரு சாங் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அமேசிங். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் மேஜிக். யூ ஹவ் ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு சீன், ஒவ்வொரு எமோஷனுக்கு நீங்கள் எலிவேட் பண்ணிக்கிறீங்க வித் எவ்ரி நோட். And I'm so happy to be working with you. Thank you so much to all the departments, to all the entire cast and crew of 29,
our DOP Madesh sir. After Ayodhi, this is our second collaboration, and when I got to know sir கூட work பண்ண போகிறேன், again ஒரு comfort ஒரு understanding இருந்தது. So I think team குள்ள இது இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் work பண்ணுறதுக்கு. So this team is like a family to me now. ஒரு work மாதிரி எனக்கு தோணல எப்போவுமே. So I'm really happy இன்னைக்கு இந்த event பண்ணுறோம், and இன்னும் நிறைய இருக்குது. I really hope you guys like the world of 29, and நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் இது க்ரியேட் பண்ணும்போது நீங்களும் இது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப அழகாக பேசுனீங்க, முக்கியமாக தமிழில் ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ குஜராத் ஸ்டுடியோஸ் ஆர் பிலவர் டிரெக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள், one of the most amazing human being, the most talented and looked upon directors. ஒரு நல்ல மனிதன், நல்ல கதை இருக்குது அப்படின்னா அதோடைய சப்போர்ட்டை வந்து எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிற பர்சன். a few words from you sir. எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேசிட்டாங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு ரத்னா வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆந்தாலஜி பண்ணப்போ, அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் மது தானே, மதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது பார்த்தப்பே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ரைட்டிங், ஏன்னா அது ஒரு மொட்டை மாடியில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு லவர்கிட்ட மிரட்டுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுவே செம்மையாக இருக்கும். அந்த அப்போயே வந்து நான் ரத்னாட்ட வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கதை வச்சுருக்கீங்களான்ற மாதிரி கேட்டோம். ஸோ அப்போ தான் நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணலாம், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு போகும்போது, ஸோ நான் சொன்னேன் நம்ம ரத்னா கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் 2-3 ஐடியாஸ் சொன்னார். பட் நான் சொன்னேன் இல்லை, எனக்கு இதே வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் லவ் ஸ்டோரியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதுதான் மேதமான். ஸோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். அண்ட் ஐ வில் பி ஆல்வேஸ் ப்ரவுட் தட் மேதமான் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் ரத்னா வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நாங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோன்றது எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியான ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் வாட் ஐ சே இன் ரத்னா இஸ் இஸ் அ கிரேட் வெரி வெரி குட் ரைட்டர். ஒரு நல்ல எழுத்தாளர். அண்ட் அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஹியூமர் இருக்குது. ஆக்சுவலி வந்து சும்மா வந்து ரத்னா கூட உட்காந்து மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருந்தாலே வந்து ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வாண்டடாக சும்மா வாங்க ரத்னா ஃப்ரீயாக இருந்தால் உட்காந்து பேசுவோம். நிறைய விஷயம் அதாவது அவர் கன்சீவ் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக நடக்கிற விஷயங்களே அவர் வாயில் கேட்கும் போது வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு காமெடியாக அது தெரியும். அண்டு லவ்வுமே வந்து எனக்கு தெரிஞ்சு மேதமான்லேயுமே வந்து அவ்வளோ ஹியூமர் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான லவ் இருந்துச்சு. ஐ திங்க் மேதமான் முடித்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம்ல, நீங்கள் ஆடை பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போயே இந்த ஸ்கிரிப்ட் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் நிறையா இப்போ லோகேஷ் மாதிரி எனக்கு கதை தெரியாதுன்னு இல்லை, எனக்கு நிறையா தெரியும் இந்த கதையை பற்றி. ரொம்ப வருஷமாக வந்து இந்த கதையில் பல வெர்ஷன்ஸ் பார்த்து பல வெர்ஷன்ஸ் பேசி அப்புறம் வேறு மாதிரி இதெல்லாம் வந்து நான் ரத்னா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்லிட்டு அவர் வேறு இதெல்லாம் போனார். பட் ஐ ஆல்வேஸ் கெப்ட் டெல்லிங் அது வந்து ஒரு செம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக லவ் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரி வந்து அது யார் அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஒரு செம்ம ஆக்டர்ஸ் பிடிச்சிட்டாலே வந்து அது கனெக்ட் ஆயிரும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இருக்கும்போது த நெக்ஸ்ட் திங் இஸ் த ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸஸ் தான். ஸோ அதுக்கு தான் நாங்கள் நிறையா ஸ்டார்ஸ்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணோம். அண்ட் தென் ஆஃப்டர் சம் பாயிண்ட் ரத்னா டிசைடட் இல்லை நம்ம வந்து புது ஃபேஸஸ் வச்சே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ விது வந்து என் கூட XXX அண்ட் ரெட்ரோலாம் பண்ணியிருந்தப்போ ஐ திங்க் ஒரு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் தென் பிரீத்தி. ஸோ ஐ திங்க் இந்த படம் 29 வந்து டெஃபினட்டாக இது, ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் சில லவ் ஸ்டோரிஸ் தான் வந்து எவர் கிரீனாக நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து செல்வராகவன் சார் படம்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 7G ரெயின்போ காலனி அதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட். அதுக்குள்ளே ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு அந்த லவ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும். கௌதம் மேனன் சார்கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், வே ஆஃப் டெல்லிங் லவ் அப்படின்றது ஒரு ஸ்டைல் இருக்கும். அது மாதிரி ஐ திங்க் யூனிக் வாய்ஸ் இன் டெல்லிங் லவ் ஸ்டோரிஸ். ரத்னா யூ ஹேவ் தட். அண்ட் ஐ திங்க் நீங்கள் லோகேஷ் மாதிரி நீங்களும் ஒரு லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு தயவுசெய்து அதை மட்டுமே பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் யூனிவர்ஸ் ஆஃப் வேரியஸ் லவ் ஸ்டோரிஸ், பிகாஸ் அதுதான் பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் போத் ஆஃப் யூ, நான் கொஞ்சம் தான் படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் ஃபுல்லாக. ஸோ நான் கொஞ்சம் சீன்ஸ் பார்க்குறப்போ வந்து போத் ஆஃப் யூ ஹவ் டன் ரியலி வெல். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே ஐ திங்க் பெர்ஃபார்மன்ஸஸ் மகேந்திரன்லாம் வந்து has done a really good performances. All of the actors, and Avinash is a great actor. அவர் வந்து ரெட்ரோவில் அவருக்கு சின்ன ரோல் தான் கொடுக்க முடிஞ்சு. பட் ஆனால் அவர் ஃபைட் கிளப்பில் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அண்ட் ஐ திங்க் ஹி வில் கோ
ஃபார் லைக் அண்ட் தென் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே நிறையா பேசியாச்சு. ஸோ டெஃபினட்டாக வி வில் பி ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் வில் பி வெரி ப்ரவுட் தட் வி ஆர் ப்ரொடியூசிங் 29 அகெயின் வித் ரத்னா அண்ட் தென் ஷான். ஐ திங்க் நீங்கள் அந்த மாதிரி அந்த அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா ரசிகண்டா நீன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு லவ் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த பீச்சில் வந்து பூ வாங்குற சீன் வந்து நான் ரொம்ப வருஷமாக படிச்சிருக்கேன். முன்னாடி படித்து இதெல்லாம் மறந்துடுச்சு. அப்புறம் நடுவில் எனக்கு அந்த பூ பாடல் பார்க்குறப்ப வந்து ரத்னாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னங்க எப்படிங்க அது கவிதைலாம் எழுதுகிற அளவுக்கு என்ன மேட்ரு அப்படின்னு. வெரி கியூரியஸ் ரத்னா, என்ன இது வந்து ஏதாச்சும் அதை நீங்கள் பேசும்போது தயவுசெய்து கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுங்க, என்ன ஸ்டோரி எங்கேருந்து இது வந்துச்சுன்றது தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஷான் அண்ட் ஆல் த சாங்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பொல்லாத ஆசைகள் வந்து யார் பாடியிருக்கா, ஒரு சத்யபிரகாஷ் அண்ட் சைந்தவி, சூப்பரான சாங்கு. பட் ஆனால் எனக்கு அவர் ஒரு வருஷன் பாடியிருக்காரு ஷான் ரோல்டன். அது நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நானும் இதுவும் உட்காந்து அந்த பாட்டை அப்படி போட்டு பசங்களாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக ஓடிச்சு அந்த பாட்டு. தயவுசெய்து அந்த பாட்டை வந்து மேபி படத்துலையே வைங்க, இல்லைன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பட் தட்ஸ் மை ஃபேவரட் திங். அண்ட் நேற்று நம்ம அந்த ட்ரெய்லர் லான்ச் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வி ஆர் டிஸ்கஸிங் நிறைய வெர்ஷன் ஆஃப் ட்ரெய்லர் ரத்னா அனுப்பிச்சார். ஆனால் எங்களுக்கே ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. எந்த ட்ரெய்லர் நம்ம ரிலீஸ் பண்ணலாம், கமர்ஷியலாக அதாவது வந்து தேட்டரை உள்ளே வர வைக்கிறதுக்கு ஒன்று பண்ணுமா, இல்லை படத்தோட மூடுக்கு ஒன்று பண்ணுமான்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரத்னா சொன்னார், இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைஃப் ஆஃப், அதாவது சத்யா அப்படின்ற கேரக்டரோட அவனோட 29 வயசில் அவனோட 10 அத்தியாயங்கள் தான் அந்த படமே. அதில் வந்து ஒரு அத்தியாயத்தை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணுவோமான்னு சொன்னார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் டீசர் தான் ரிலீஸ் பண்ணாமல் மேபி ஜஸ்ட் அந்த படத்தோட என்டையர் மூட் என்ன மாதிரி இருக்க போகுது, அந்த கேரக்டர்ஸ் யார், அந்த ஹவு சீரியஸ் இஸ் தட் லவ் பிட்வீன் தெம் அப்படின்றதெல்லாமே சொல்கிற மாதிரி அந்த சீன் இருந்துச்சு. அந்த சீனை நேற்று தான் நான் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங். இட் வாஸ் ஷார்ட் இன் அ சிங்கிள் ஷாட். அதோட சவுண்ட் டிசைன், அதோட த வே இட் வாஸ் ஷார்ட், எவ்ரி திங் புட் டுகெதர். எனக்கு வந்து என்னன்னா பயங்கரமாக நம்ம போய் மெரினா பீச்சில் உட்காந்துருக்கும் போது எதாச்சியாக அப்படி பார்க்கும்போது என்னோட லவர்ஸ் பேசிப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ வி தாட் ஓகே நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண வேணாம், அது வந்து ரிலீஸ்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ தட் இட் கேன் கிவ் அன் ஐடியா அபவுட் த ஃபில்ம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃபார் கமிங். அண்ட் லோகேஷ், ஏன்னா வந்து ரத்னா வந்து எப்படி அந்த மது ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஆந்தாலஜியில் இருந்துச்சோ, லோகேஷோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் களம்ன்றது இருந்துச்சு. ஸோ அதே ஸ்டோன் பெஞ்ச் மொட்டை மாடியில் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸாக உட்காந்து பேசியிருக்கோம் நிறையா. அண்ட் ஃப்ரம் தேர் லாங் வே ஹியர். அண்ட் லோகேஷ் வந்து ஆஃப்டர் தட் லோகேஷ் அண்ட் ரத்னா ஹவ் ஒர்க் டுகெதர். அவங்க படத்தில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் தே ஆர் லைக் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லோகேஷ் வந்து ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ரத்னாக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூ ஷுட் பி ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு ஹேவ் அ ஃப்ரெண்ட் லைக் லோகேஷ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் லோகேஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ப்ரொடியூசராக வந்து என்னென்னா வந்து ஜஸ்ட் லைக் கிரியேட்டிவ் பார்ட் மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான் வந்து எல்லா படத்தையுமே இது வரைக்கும் பாசிபிள் ஆக்குனது வந்து கார்த்திகேயனோட எஃபர்ட் தான். ஏன்னா வந்து ஏன்னா என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ நாங்கள் வந்து கோடியாக வச்சுட்டு வந்து அதை போடுற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒன்று வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபியூ ஃபிலிம்ஸ் பண்ணோம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக அந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி முடித்து அதை ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெவென்யூ வச்சு அது ஒரு பெரிய வேலை. அந்த ஒரு பெரிய தேரை வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறது கார்த்தி தான். அண்ட் இந்த படம் 29 பாசிபிள் ஆனதுக்கு காரணமும் இந்த ஆல் திஸ் திங். ஏன்னா ரத்னாட்ட வந்து ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் லோகேஷ்ட பேசி லோகேஷ் ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ கொண்டு வரும். அதே மாதிரி ரிலீஸ் வரைக்கும் இப்போ ஏன்னா ரிலீஸ் டேட்டுன்றது வந்து ரொம்ப இட்ஸ் பிகமிங் வெரி வெரி க்ரூஷியல். கெட்டிங் அ தியேட்டர்ஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் ஆல் த ஃபிலிம்ஸ் அப்படின்றப்போ 2 பிக் ஃபிலிம்ஸ் நடுவில் வரோம். பட் ஸ்டில் வி ஆர் ஹோப்பிங் இட் வில் பி அ வெரி குட் ஃபில்ம். அண்ட் மக்கள் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய படமாக இது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் as I said ஸ்டோன் பெஞ்சில் வந்து நாங்கள் நிறையா படம் பண்ணுறோம். எங்களோட மோட்டிவ் வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஓடாமல் போச்சு அப்படின்ற மாதிரி படங்கள் பண்ணலாம்.
இந்த படம் சூப்பராக எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு தெரியுற மாதிரி படங்கள் பண்ணுறான். ஏன்டா எப்படா அந்த படம் ஓடிச்சு, இந்த மாதிரி படம் பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களோட மோட்டிவ் இது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஓடுற இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக த மோஸ்ட் அவைட்டட் த டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம், த சோல் ஆஃப் த ஃபிலிம். எல்லாரும் அவங்கள பற்றி பேசுகிறப்போ அவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நிஜமாகவே ஆனஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்போ ஆனஸ்ட் ரைட்டர். ஒரு ரைட்டர் வந்து ஒரு டிரெக்டராக மாறினா அதில் எவ்வளோ அழகு இருக்குது அப்படின்றத நிரூபித்த ஒரு பர்சன். ஸோ எஸ், a few words from you please. எதுக்கு ஓகே பேசக்கூடாதா? ஓகே, வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி மேதமன் முடித்தப்பவே வந்து நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சுது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ் இன் யுவர் மைண்டுன்னு தான் கேட்கும், போஸ்ட் பண்ணேன். நான் அந்த மழை சத்தம் மட்டும் கேட்குது ரூமில். நான் ஒரு கொடையில் ஒரு பையன் பொண்ணு 2 பேர் நிற்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்கன்ற மாதிரி ரேண்டமாக ஐடியாவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேன். ஒரு வாட்டி கூட பேக் ஸ்பேஸ் கூட தட்டல, அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டேன். மறுநாள் அது ஒரு எபிசோட்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து இந்த நீ நான் மலைக்குடை. அப்படி ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட், அதுக்கு மறுநாள் வந்த அன்பு, நிறையா கமெண்ட்ஸ், லைக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்லாம் சொன்னாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு நான் பேர் கூட வைக்கல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. சரி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் அடுத்தது சரி அடுத்து இவங்க எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த கடல் காதல் ரோமம் ஆச்சரியக்குறி. அதுதான் நான் 2வதாக எழுதி திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண போஸ்ட். இப்படி ஒரு 2-3 போஸ்ட் மட்டும் சும்மா இல்லாமல் தோணுனதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு, அவர் ஃபோன் பண்ணி, இப்போ எதுக்கு இதை பண்ணிகிட்ருக்க ஃபேஸ்புக்கில், வெறும் ஒரு 4 லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும், இதுக்குள்ளே ஒரு நல்ல கதை இதுக்குள்ளே இருக்குது. அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளேயே ஒரு கனெக்டை க்ரியேட் பண்ண முடியுது. இதை ஒரு படமாகவே ஆக்கலாம், இல்லைன்னா வேறு யாராவது அதை பண்ண போகிறாங்க, தயவுசெய்து அதை டெலீட் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. இதே தான் வந்து நான் மது ஷார்ட் ஃபில்மை யூடியூப்பில் போடும்போது, தயவுசெய்து அதிலேருந்து தூக்கிடுங்க, நம்ம அதை தேட்டரில் போடலாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த மது மேதமான மாதிரி ஆன மாதிரி ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து இப்போ வந்து இது 29ஆக வந்து நிற்கிது. ஸோ யாரோ அவரோட லவ் ஸ்டோரி அந்த கதை இந்த கதைலாம் கேட்டாங்களே, நான் உட்காந்து டைப் பண்ணும் போது ஃபிக்ஷனலாக உருவான 2 கேரக்டர், அவங்களோட ஜேர்னி தான் இந்த படம். அஃப்கோர்ஸ் கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் பண்ணுற பல கலைஞர்களில் நானும் ஒருத்தன். ஸோ எனக்கு எல்லாருமே கண்டென்ட் தான். அண்ட் நான் உள்ள இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடணும். கார்த்திகேயன் சந்தானம் அவர் இல்லாமல் இந்த படம் இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் தயங்கிட்டே இருக்கிறதுக்கு ஏங்கிட்டே இருக்கணுன்ட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சரிப்போ அடுத்ததை இது பண்ணலாமா, சரிப்போ ஆனால் நீ என்ன வேணாலும் எங்கே வேணாலும் பண்ண, இந்த கதையை ஸ்டோன் பெஞ்ச் தான் பண்ணும் அப்படின்னு அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். மேதமான் பண்ணும்போது எங்கள் வீட்டு குத்துவலுக்கு சாங் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு பாட்டுன்னு உருவாக்கி அவருக்கு போட்டு காமிக்கும் போது 30வது செகண்ட்லேயே கழட்டிட்டு, இது நாய்ஸ் ரத்னா, நம்மளது மியூசிக்கல் ஃபிலிம், இதை எப்படி நீங்கள் வந்து பாட்டுன்னு கொண்டாந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் அப்புறம் கார்த்தி சுப்ராஜ்கிட்டையும் காமிங்க எதுக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்டு விழுந்து சிரிச்சுட்டு, யாருங்க இவங்க என்ன இப்படிலாம் லிரிக் எழுதி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணார். அப்போ நான் கார்த்திகேயன் சந்தானம்கிட்ட சொன்னேன், 2 பேரும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். அப்போ சொன்னேன், நீங்கள் கடைசியாக எப்போ பஸ்ஸில் போனீங்க அப்படின்னு கேட்டேன். நான் போயிருக்கேன், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் போயிருக்கீங்களா, ஜன்னல் வழியாக புக்கை தூக்கி போட்டு படியில் நின்று பாட்டு பாடிருக்கீங்களா, இது அவங்களோட வேர்ல்டு, அவங்களோட கதை அப்படின்னு சொன்னேன். அதே கார்த்திகேயன் சந்தானம் இந்த படம் அவர் 18 ஃபிலிம்ஸ் ஓல்டு, நான் 4 ஃபிலிம்ஸ் ஓல்டு. நான் வந்து இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவர் எடிட் பார்த்துட்டு அவர் கொடுக்குற இன்புட்ஸும் சரி,
நேற்று நாங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறோம், எக்ஸல் ஷீட்டில் எந்த நியூஸ் சேனலுக்கு டிஆர்பி அதிகம் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சு பார்த்துட்ருக்காரு. எப்படி க்ரியேட்டிவ் சைட்லேயும் சரி, நம்பர் சைடும் சரி, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 1.5 மணி நேரத்தில் 70%லேருந்து 7% ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவர் ஃபோன், அவ்வளோ ஃபோன் காலும் நடுவில். ஸோ இந்த படம் அமையறதுக்கு முக்கிய காரணம் கார்த்திகேயன் சந்தானம். ஏன்னா லோகேஷ் எனக்கு வேற ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தான், லோகேஷே ஒரு கதை கொடுத்து அதை படமாக பண்ணணும்னு சொல்லி. அண்டு கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வந்து நான் இன்னொரு படம், ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதையாக கொடுத்தேன். அதுக்கும் அவர் சைடில் முயற்சிகள் பண்ணும்போது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை மாதிரி தான் பண்ணுங்க, இதான் நீங்கள் அப்படின்ட்டு கார்த்திகேயன் சந்தானம் தான் இழுத்து என்னை இங்கே விட்டார். அதுதான் 29. அண்ட் அடையாளம் பற்றி பேசினனால அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி கிளம்பிட்டாரா, கருப்பு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அவர் நான் நிறையா பேசணும்னு நினச்சது எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டு போயிட்டார். வேணா டப்பிங்கில் மாற்றி போட்டுடலாம், நான் சொல்ல நினச்சிருந்தேன், அவர் சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ஜே பாலாஜி. நான் இப்போ சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்தால் கூட தோனி ஆடுறதை பார்க்கணுன்றதுக்காக அது போதும்னு இருக்க மாதிரி இப்போ அவர் கமெண்ட்ரிக்காக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது நிலமை. நானும் அந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். இதை கேட்டிங்கன்னா ஐ எம் யுவர் ஃபேன் ஆஃப் யுவர் கமெண்ட்ரி ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி. தேங்க்யூ நீங்கள் வந்தது. அப்புறம் இந்த அடையாளம், ஸோ இது வந்து நம்ம வாங்கவே முடியாது, அதுவாக அமையறது தான். ஸோ நான் யாருன்ற கேள்வி எனக்குள்ளே வரும்போது தான் நான் சும்மா போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ஒரு கதை உருவாகி நான் யாருன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு க்ளூலெஸ்ஸாக இருக்கிற ஒரு 29 வயசு பையன். நீ பெரியவனை ஆகணும், என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு கேட்டால் நான் பெரியவனை ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு, அவ்வளோதான் ஒரு பர்பஸே இருக்கிற ஒரு பையன். அவன் லைஃப்குள்ளே ஏர்லி 20s இருக்கிற ஒரு பொண்ணு, தெளிவாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து ட்ராவல் ஆகிறதுல தன்னைத்தானே அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு படமாக அது உருவாச்சு. இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் 29 வயசில் தான் நடந்ததுன்னும் போது எனக்கு இதுதான் டைட்டிலாக இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா, இதோட பர்ஃபெக்ட் டைட்டில் எனக்கு கிடைக்காது. எப்படி சொல்லணுன்னா, இப்போ கார்த்திகேயன் சந்தானம் சொன்ன மாதிரி நான் யார் அப்படின்னு அவருக்கு இருந்த கேள்வி மாதிரி எனக்கும் இருந்துச்சு. நான் அதை சொல்லிட்டேன், திரும்ப அதையே சொல்ல விரும்பல. அப்போது இந்த டைட்டிலே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ 29 போட்டு இதை புரிய வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. டோர் நம்பருன்றாங்க, பஸ் நம்பராக இருக்குமோ, டேட்டாக இருக்குமோ அப்படின்னு வருது. அதெல்லாம் இல்லை, ஏஜ்ன்றதே அதோட தனித்துவத்தை கொண்டாடுறதுக்கே இந்த டைட்டிலுக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்றது வந்து எனக்கு ரொம்ப சும்மா கொஞ்ச நாள் முன்னாடி யோசிக்கும் போது தான் ஆடாமல் இல்லை இப்படி ஒரு டைட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்த இந்த 5 மினிட்ஸ் பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஷாட். இது வந்து ஒரு செகண்ட் சாப்டர் ஆஃப் இந்த 10 ஸ்லைசஸ் ஆஃப் சத்யான்றவனோட லைஃப். இது உங்களை என்கேஜ் பண்ணுது, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது, உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா தாராளமாக மீதி இருக்கிற ஸ்லைசஸும் நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ டீம்லேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் எடிட்டர் சதீஷ் நான் மறந்துடக்கூடாது. இந்த படம் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுக்கு தன் முதுகெலும்ப 3 ஆக்கி வேலை பார்த்ததுன்னா எடிட்டர் சதீஷ். எடிட்டர் சதீஷ் இல்லாமல் இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குற படமாக வந்திருக்காது. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக எனக்கெல்லாம் அழுகே வந்திருக்கு, ஏன் இவ்வளோ வருத்திட்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு. படம் வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக சோகங்கள் என்னென்னா, இதில் எடிட்டிங்கே வேலை இல்லாத ஒரு ஷார்ட்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக எடிட்டர் பற்றி சொல்கிறேன், ஒரு சிங்கிள் ஷாட். ஸோ மாதேஷ் மாணிக்கம் பற்றி சொல்லணும். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பார், அவருக்கு ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கேட்க மாட்டார், பயங்கர டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கும் தெரியும், எனக்கு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் பழைய காடு. ஸோ மேதமானுக்கு நான் மாதேஷ் ஸ்டோன் பெஞ்சில் பண்ண வைக்கலாம்னு கூப்பிட்டு வரும்போது அது அமையல. அப்புறம் விஜய் கார்த்திக் பண்ணலான்னு இருந்துச்சு, அதுவும் அப்போ இரவா காலம் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் விது பண்ணாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே ஒவ்வொரு படம் போகும் மாதேஷ் வந்து போகிற மைண்டில், அப்புறம் நடக்காமல் போவோம், அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த படம் பண்ணும்போது மாதேஷ், நான் அந்த ஃபயரோடு இருக்கிற மாதேஷ் வந்து நம்ம இந்த படத்தில் சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். பட் போகிற ஸ்பீடு, ஏன்னா மாதேஷ் வந்து போன மாதமே ரோலிங் சொன்னாலும் இதில் வேலை பார்த்த எல்லாரும் போன மாதமே வேலை பார்த்தவங்க,
ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேறு ப்ராஜெக்ட் அப்படி தான் இருந்தாங்க. எனக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு ஒரு 35 நாள் கிடச்சிருக்கணும் போது நான் வேறு ஓட்டம் ஓடுறேன்னும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் அவங்ககிட்ட 2வது நாளே சொல்லிட்டேன், நான் இந்த படத்தை இப்படி தான் பண்ண போகிறேன், இந்த ஸ்பீடில் தான் எடுக்க போகிறோம், நான் கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பேன்ட்டு. பட் ஒரு பாயிண்ட் மேலே ஒருத்தன் இந்த ஓட்டம் ஓடுறான்னும் போது எல்லாருமே சேர்ந்து ஓடினாங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் இப்போ இந்த படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பி இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் பிரீத்தி விது பற்றி நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டே இருக்கிறேன். ஆக்சுவலாக அதனால் பிரீத்தி இல்லைன்னா விஜய் வந்து வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு இப்போவும் தோணுது. அண்ட் சத்யாவும் சரி, இவங்களுக்குள்ளே இருக்க அந்த எனக்கு விதுவை வந்து இந்த கேரக்டராக பண்ணணும்னு சொன்னதுமே ப்ரொப்போசல் லைன் வந்து ஒவ்வொரு லவ் ஸ்டோரிலையுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். சேதுல மனசு வலிக்குது புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது ஒரு ப்ரொப்போசல் லைனாக இருக்குன்னா, சக்தி நீ அழகாக இருக்கன்னு நினைக்கலான்றது ஒரு ப்ரொப்போசல் லைன்னா, இந்த மொமெண்ட்டில் என்ன ப்ரொப்போசல் லைனாக இருக்கலான்னா ஒரு ஐ லவ் யூ தான் இருந்துச்சு. விது கொடுத்ததும் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆயுசு முழுக்க அண்ணாந்து பார்க்க ரெடியான்னு சொல்கிறது கேட்குறது ஏன் வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பிள் பாக்ஸ் போட்டு சீட் பண்ணிலாம் மேட்ச் பண்ணணும், இந்த ஹைட் டிஃப்ரென்ஸே பியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு விதுவை காஸ்ட் பண்ணதும் அந்த லைனே மாற்றினேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விதுவோட ஹைட்டு, பிரீத்தியோட டான்ஸு, மகேந்திரனோட பர்சனாலிட்டி, ஷானோட சோல்னு எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ அது எல்லாமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அவங்கள பற்றி நிறையா பேசிட்டனால இப்போ பேச போகிறதில்ல. ஷான் இவர் அவருன்னு நான் நிறைய இடத்துல பேசி விட்டேன் ஃப்ளோவில். இந்த படத்தை இப்படி கார்த்திகேயன் சந்தானம் சொன்னனோ அது மாதிரி இப்போது ஐயா நாளைக்கு ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, முடியுமா அப்படின்னா, இவர்கிட்ட நேற்று ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, முடியுமான்னு கேட்டால் கூட பண்ணிடலாம் ஐயா, நேற்று தான் நான் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பார். எனக்கு பயமாகவே இருக்கும், சரி யாராவது கூட 2 பேர் நோ சொன்னால் நம்மளும் ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பார். இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ வந்து ஷான் ரோல்டன். நான் வந்து பாட்டை பற்றி துண்டு துண்டாக இப்படிலாம் பேசுகிறோம்ல, இனிமேல் நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா அந்த கதையில் எனக்கு ஒரு மியூசிக் கேட்குது அப்படின்னா அது ஷானோட ஸ்ட்ரென்த்தில் சோல்லேருந்து ஒரு மியூசிக் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக்கை அந்த கதை கேட்கலன்னா அந்த கதையை நான் எழுத மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு என்னை ரொம்ப பாதிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக அவர் விரல் வச்சா வர்ற மியூசிக் வந்து எனக்கு பென் வச்சா எழுத வரும். ஸோ இந்த கோயின்சிடன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மியூசிக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய படம் பண்ணுவோம் ஐயா கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ நீங்கள் இந்த ஆன்போர்டு இந்த படத்தில் வந்தது. உமாதேவி லிரிக்ஸ் அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்ககிட்ட நான் வந்து இன்டிமேட்டான ஒரு சாங்குன்னு சொல்ல அவங்க வந்து அவங்களுக்கு ஒன்று தோணும், யோசிப்பாங்க, அப்புறம் அவங்களே சிரிச்சுட்டு செவ்வறு பக்கம் திரும்பி பார்ப்பாங்க, இல்லை நீங்கள் என்ன சொல்ல வேணான்னு நினச்சிங்களோ அதை சொல்லுங்கன்னு அவங்கள வந்து ஒரு மாதிரி படுத்தி எடுத்து அப்படி தான் பொல்லாத ஆசைகள் பாட்டில் மேஜிக், அந்த மேஜிக் அப்படி தான் நடந்துச்சு. அண்ட் விதுவோட வாய்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. இந்த மைண்ட் வாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து த்ரூ அவுட்டாக இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே இருக்குது. அதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு சீலேன்னு பாட்டு வந்து அந்த சீலேன்றதே வந்து மைண்ட் வாய்ஸுக்கான ஒரு வார்த்தையை நான் தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளே உருவாக்கின ஒரு வார்த்தை. ஸோ அண்ட் விது வாய்ஸ் அதுக்கு அமைஞ்சது. அண்ட் அந்த சீலே சாங்கும் வந்து நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்றது தான் ப்ரீஃபே. அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையுமே உயிர் கொடுத்தாங்க அவங்க. அண்ட் லீலாவதி நீங்கள் அந்த டான்ஸ் கோரியோ லாஸ்ட் மினிட்ல சொன்னோம் அந்த பொல்லாத ஆசைகளில், இவங்களோட கோரியோகிராஃபி வந்து அவங்களோட போஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க, எனக்கு பிரீத்தியை பார்த்த மாதிரி இல்லை, லீலாவே டான்ஸ் ஆடிட்டு போன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுலேயும் ரிகார்டிங் த ரிலீஸ், ஸோ இந்த பக்கம் கரை படம் இருக்குது, இந்த பக்கம் கருப்பு படம் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் வரும் அப்படின்னு இது வந்து எனக்கு கன்சர்னாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், இல்லைங்க சம்மர்னும் போது வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் இருக்கும், பட்டு நாங்கள் வந்து மெர்சல் கூட மேதமன் விட்டு தான் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான சேலஞ்ச் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த பீச் சீன் பார்த்தீங்களா, அதில் இந்த பக்கம் ஒரு 5 அடி போனோன்னா கடல் காற்று அலை சத்தம், இந்த பக்கம் 5 அடி போனீங்கன்னா இந்த வண்டிங்க சத்தம், இங்கே நடுவில் மட்டும் ஒரு காற்று மட்டும் தான் கேட்கும்ன்ட்டு, அந்த மாதிரி ஒரு காற்றாக தான் இந்த பாடம் இருக்கும் இந்த 2த்துக்கும் நடுவில். ஸோ அதுக்கான இடம், அதுக்கான
கண்களும் காதுகளும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில். ஸோ 29 May 8 வருது. May 8 தான் வருதுல்ல? எஸ், May 8 வருது. நான் ஏற்கனவே ப்ரொமோலே தப்பாக சொல்லிட்டேன், அதுக்கு திட்டுவாங்க. தேங்க்யூ லோகேஷ், எதுவுமே கேட்காம எல்லாத்துக்கும் ஒத்துக்கினதுக்கு. அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாத்தையுமே கேட்ட இன்னொரு ப்ரொடியூசர், ஒரு கிளிங்கி ப்ரொடியூசர், ஒரு எனக்கு என்ன அவன் பண்ணிடுவான் அப்படின்ற ப்ரொடியூசர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் இது. அவங்க 2 பேரும் நானாக இருக்கிறதுனால சில விஷயங்களில் அனுபவிச்சாங்க. அதுக்கு நான் திருப்பி கொடுக்குற கட்டி பிடிச்சி நான் சொல்கிறேன் மன்னிப்போ நன்றியோ தான் இந்த 29. லவ் யூ போத், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. So, user, our favorite director, India's most wanted director அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். பேசக்கூடாதுன்னு என்னை வந்து வாண்ட் பண்ணிட்டாரு. ஓகே, லோகேஷ் சார், ஓவர் டு யூ ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லணும்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லோரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது, பட் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வேலையும் விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டிங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் இது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி, ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டுறாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயம் ஆகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல, டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவெல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கோம் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த 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 ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து
இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லாரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் மெயினாக ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சந்தானம் சார், ரத்னா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வித்து, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Thank you for coming. ஒவ்வொருத்தவங்களுடைய presence added true value to this event. Thank you once again.